மகாநதி சீரியல் இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் யமுனா கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ஆதிரி சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக ஸ்வேதா குமார் அப்படின்றவங்க தான் ரீப்ளேஸ் பண்ணி இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரசிகர்கள் வந்து நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இவங்களை பற்றி போட்டுட்ருக்காங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு சுத்தமாக நடிக்கவே தெரியல, ஃபேஸில் எக்ஸ்பிரஷனே கிடையாது, பேசாமல் முன்னாடி இந்த ஆதிரியே வந்து யமுனா கேரக்டர் போட்டுருங்க, இவங்க இந்த கேரக்டருக்கு சுத்தமாகவே செட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நிவின்க்கும் இவங்களுக்கும் பேரே நல்லா இல்லை, நிவினுக்கு வேறு ஏதாச்சும் நல்ல பேர் கொடுங்க, அப்படி இல்லைனா யமுனா கேரக்டரில் வந்து ஆதிரியவே திரும்பி நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே டேரக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ யமுனா கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஸ்வேதா குமார் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மகாநதி சீரியலில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு, கண்டிப்பாக இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்பை கொடுத்த டேரக்டர் சாருக்கும் விஜய் டிவி குளோபல் வில்லேஜஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட இன்ஸ்டா ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. எனக்கு வந்து எப்படியாச்சும் சப்போர்ட் பண்ணுங்க, மகாநதி ஃபேன்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக வந்து அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அதை பார்த்து நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து ஓகே, யமுனா கேரக்டர் முன்னாடி ஆதிரை பண்ணும்போது இப்படி தான் வந்து நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு நடிக்கவே வரல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கலன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த பொண்ணை ரீப்ளேஸ் பண்ணி இவங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட ஆக்டிங் பற்றி இப்போ நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஆனாலுமே பரவாயில்ல, போக போக வந்து இவங்களும் இந்த கேரக்டருக்கு செட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்வேதாவுக்கு சப்போர்ட் பண்ணியுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் அவங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோட ஆக்டிங்குமே வந்து நல்லா தான் இருக்குது, நமக்கு புதுசாக பார்க்குறக்கு இப்படி இருக்கு போல் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்து நிறைய மகாநதி ரசிகர்கள் வந்து ஸ்வேதாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்வேதாவோட ஆக்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா, நம்ம மகாநதி சீரியல் வந்து சண்டே வந்து 1.5 மணி நேரம் போட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து பசுபதியை பிடிக்கிறக்காக விஜய் வந்து ஒரு செம்மையாக பிளான் பண்ணியிருக்கேன், ஸோ நிவினை வச்சு தான் அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து காவேரி கிட்ட சொல்லியிருக்காரு. அது என்ன பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரி மாதிரியே ரசிகர்களுமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரவீன் பென்னட் சாருமே வந்து இன்னோவேட்டிவ் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஜீப் வந்து ஒரு ஹவுஸ்க்கு வெளில நிற்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட்டுமே போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்த்துமே வந்து சண்டே எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஏதோ ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது போல், ஒரு வேளை பசுபதி மாட்டுவாரா இல்லை விஜய போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து சண்டே எபிசோட்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.